ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் சொல்லி வருத்தமே படுறாங்க. பேர்லாம் சொல்ல தேவையில்ல. நான் ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப டேலண்டடான ஆக்ட்ரஸ். அவங்க சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்குறேன் ப்ரோ, டோட்டலாக ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிட்டு நிற்கிறாங்க. பேசினா அவங்க சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல, இதான் சர்வே பண்ணுறதுக்கு வழியா இருக்கு. இதுதான் இப்படி மாறிட்டு இருக்கு. இந்த முடிவு ஏன் எடுக்கிறாங்க? ஒரு பெண் ஏன் எடுக்கணும்? திறமையான இயக்குநர்கள் தேடி போகலாம், டேலண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அங்கே நிரூபிச்சிட்டாங்க. ஒன்ஸ் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வலிவான ஆர்டிஸ்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. ஸோ அதை தாண்டி இது எனக்கு ஒரு கீ பாயிண்டா இருக்குங்கிற அந்த அதை எதை நோக்கி அவங்க வந்து அதை உறுதிப்படுத்துறாங்க? இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு தான் இதை பண்ணால் இது கிடைச்சிரும் அப்படிங்கிறது. ஆனால் இது எவ்வளோ பெரிய கேட்டிக்கான லைஃப்ங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஒரு திறமையுள்ள பெண்ணுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்காம ஆடைகளை அவிழ்த்து டாப் டு பாட்டம் யாரும் பார்க்க முடியாத படங்களை பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பெண்ணுக்கு அதை கொடுக்குறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு தேவை அந்த டீமுக்கு இருக்கு, அந்த பெண்ணுக்கிட்டே இருந்து இருக்கு. இல்லாமல் இது கொடுக்கணும். யார் கொடுப்பா? நீங்கள் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன். அதுக்கான தேவையே கிடையாது. எவ்வளோ டேலண்டான ஆர்டிஸ்ட் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை தாண்டி இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா இது தனிப்பட்ட ஒரு டீமோட ஒரு தனிப்பட்ட நபரோட பலன் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குமே தவிர இது ரெகனைஸ் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது.